வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. திருவள்ளூர் அருகே வெங்கத்தூர் ஊராட்சியில் 15வது வார்டு தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் 15 வார்டுகள் உள்ளது. இதில் 15வது வார்டில் 2000 குடும்பங்களும் 1500க்கும் மேற்பட்ட வாக்காளரும் கொண்ட பகுதியாக இந்த கிராம பகுதி விளங்கி வருகின்றது. மேலும் அப்பகுதி மக்கள் 100 நாட்கள் வேலை திட்டத்தை நம்பியே தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் அப்பகுதி மக்கள் 4 தலைமுறைகளாக விவசாயத்தை மட்டும் நம்பி 80% மக்கள் வாழ்வதால் விவசாயிகளுக்கு அரசாங்கம் மூலம் டிராக்டர்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நகர வாழ்க்கை சிறிதும் பொருந்தாத இடமாக இந்த வெங்கத்தூர் 15வது வார்டு உள்ளதால் அதனை மட்டும் தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் எனவும், அவ்வாறு அறிவித்தால் மட்டுமே எங்கள் கிராம மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதுகாக்கப்படும் என்றும், திருவள்ளூர் நகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய உரிய அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிக்க வலியுறுத்தி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சசிகுமார் தலைமையில் ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மனுவை பரிசீலனை செய்து தமிழக அரசுக்கு அனுப்பி வைப்பதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் வட்டாரம் வெங்கத்தூர் ஊராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. நாங்கள் 15வது வார்டு வெங்கத்தூர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் 15வது வார்டு மட்டும் வெங்கத்தூர் கிராமம் விவசாயத்தை மட்டும் நம்பி எங்கள் மக்கள் இருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்கள் நகர வாழ்க்கைக்கு வரியை செலுத்த முடியாது என்ற கோரிக்கையை ஆணித்தரமாக வலியுறுத்தி நாங்கள் மனு செய்துள்ளோம். எங்கள் 15வது வார்டை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களது மனுவினை பரிசீலனை செய்து அரசுக்கு அனுப்பி வைப்பதாக உத்தரவாதம் செய்து கொடுத்துள்ளார். வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி எங்களுடைய வெங்கத்தூர் 15வது வார்டு கிராமத்தின் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். 15வது வார்டை மட்டும் நகராட்சியில இணைக்க கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.